என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுமதி ரவிச்சந்திரன். இந்த நவீன காலகட்டத்துல என்னதான் பீட்சா, பர்கர் அப்படின்னு உணவு இருந்தாலும் கிராமத்துல இன்னைக்கும் ரொம்ப டேஸ்டியா செய்யக்கூடிய இந்த அரிசி பருப்பு சாதம் அப்படின்னாவே அதுக்குன்னு தனி இடம்தாங்க. நான் சின்ன வயசுல கிராமத்துல வளரும்போது என்னுடைய அம்மா வாரத்துல இருமுறையாவது இந்த மாதிரி சாதத்தை செஞ்சு கொடுப்பாங்க. இது கூட நீங்க சுவையான நெய் போட்டு சாப்பிடலாம், தயிர் போட்டு சாப்பிடலாம், இல்ல இந்த மாதிரி ஊறுகாய் வச்சு சாப்பிடலாங்க. இதுக்கு இருக்கிற சுவை வேற எந்த உணவுக்கும் வராதுங்க. இந்த அரிசி பருப்பு சாதம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி சுவையான இந்த சாதத்தை என்னுடைய தங்கை புனிதா உங்களுக்காக செஞ்சு காட்டுறாங்க. தமிழினி சமையல் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை லைக்ஸ் ஆகும் கமெண்ட்ஸ் ஆகும் எப்பொழுதும் கொடுங்க. வாங்க இந்த அரிசி பருப்பு சாதத்தை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு தக்காளி நல்லா கனிஞ்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை. அரிசியை மட்டும் மறக்காம தண்ணியில் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். இன்றைக்கி பச்சை பயிரில் அரிசி பருப்பு செய்ய போகிறேங்க. தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கணும். ஆயில் காஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் போட்டு பொரிய விடணும். ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிடுங்க. இதையும் நல்லா பொரிய விடணும். 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதக்கி விடணுங்க. 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. சிறிதளவு கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாங்க. ஆறு பூண்டு பற்கள், 6 பூண்டு கொட்டி வச்சுருக்கு, அதை ஆட் பண்ணிட்டேங்க. நல்லா வதக்கிக்கலாம். நாலு தக்காளி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிட்டேங்க. கல்லுப்பு 2 ஸ்பூன் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இன்னொரு குக்கரில் அரை டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு வேக வச்சு எடுத்துருக்கோம். தாளிச்சது கூட ஆட் பண்ணணும். அதையும் நான் 2.5 டம்ளர் அளவு அரிசி எடுத்துருக்கேங்க. அதனால் 2 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். 1 டம்ளருக்கு 1 சொம்பு தண்ணி ஊற்றுவோங்க. பச்சை பயிறு வேக வச்சுருக்கிறதுலையே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால 2 டம்ளர் அளவு மட்டும் ஊற்றியாச்சு. இப்போ அரிசியை போடலாங்க.
சிறிதளவு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டேங்க. வேக வச்சிருக்கிற பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கலாங்க. துவரம்பருப்பாக இருந்தால் நம்ம அரிசி கூட அப்படியே கழிஞ்சு போட்டுக்கலாம், வேக வைக்க வேண்டியதில்லை. பச்சை பயிறு, தட்டைப்பருப்பு இதெல்லாம் நம்ம வேக வச்சு தான் ஆட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக அரிசி கூட போட்டோம்னா வேகாதுங்க. ஸோ இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மூணு விசில் வரட்டுங்க. சாதம் செய்யறதுக்கு சில்வர் குக்கரை யூஸ் பண்ணுங்க. சுவையான அரிசி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. பச்சை பயிறு சாதம். கூடவே சிறிதளவு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்களும் இது மாதிரி பச்சை பயிறு சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. சூடாக இருக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்யூ. இந்த தக்காளியில பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் லைகோபின் ரிச்சா இருக்குங்க. அதே நேரத்துல விட்டமின் சி, பி, இ, கே எல்லாமே இந்த தக்காளி பழத்துல இருக்குங்க. இது உடம்புக்கு அவ்வளவு நன்மையை தரக்கூடியதுங்க. அது போக ஃப்ளாவினாய்ட்ஸ், அதுக்கப்புறம் லியூட்டின், ஜியாசாந்தின் இந்த மாதிரி நிறைய சப்ஸ்டன்சஸ் இதுல இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்த பச்சை பயிறு. இதை மூங் தால், கிரீன் கிராம்னு சொல்லலாங்க. இந்த மூங் தாலில் விட்டமின் ஏ, பி, சி, இ எல்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. ஃபேட் கண்டென்ட் ரொம்ப குறைவாகவும் அதிகமான புரதச்சத்து அதாவது புரோட்டீன் ரிச்சாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து ஃபைபரும் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. இதை நம்ம தொடர்ச்சியாக உடம்புல எடுத்துக்கும் போது தேவையான அளவுக்கு புரோட்டீன் நமக்கு கிடைக்குங்க. பாடி நல்லா டிடாக்சிஃபை ஆகுங்க. நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கும் இது ரொம்ப நல்லதுங்க. பாடியில் பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணி வைக்கும். ஸோ அதனால தொடர்ச்சியாக இந்த விட்டமின் B6 ரிச்சான இந்த பச்சை பயிரை நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கலாங்க. இதனால நம்ம உடம்புக்கு அவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறதுனால இந்த மாதிரி வேக வைக்காமையும் கூட இந்த பச்சை பயிரை முளை கட்டி டேஸ்டியாக நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த பச்சை பயிரை குக் பண்ணாமல் எப்படி நம்ம சுவையாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறது ஏற்கனவே தமிழனி சமையல் சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் பார்க்காம இருந்தால் மறக்காமல் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு தான் நம்மளை நோயிலிருந்து காப்பாற்றும். உடம்புக்கு நன்மை தரக்கூடிய உணவுப் பொருளை பார்த்து பார்த்து சாப்பிடுவோம், மகிழ்ச்சியோடு இருப்போம், ஆரோக்கியத்தோடு இருப்போம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான ரெசிபியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். See you. நியூ விசிட்டரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. Thank you. See you again.